சாம்பியன் ட்ரோஃபியை வந்துட்டு சிஎஸ்கே மகிழ்ச்சியாக வேறு லெவலில் வின் பண்ணிட்டாங்க. பிஃபோரில் தோனி 12 இயருக்கு முன்னாடி வின் பண்ணார். ஆஃப்டரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, ரோஹித் சர்மா வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் வின் பண்ணலங்க, கூட்டு சங்கிலியாக இணைந்து எதிரணி கழுத்தை இறுக்கி அண்ட் டீம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 11 வீரர்களும் வேறு லெவலில் ஒர்க் பண்ணதுனால தான் பர்ஃபெக்டாக வந்துட்டு டீம் இந்தியா அந்த சாம்பியன் ட்ராஃபியை தூக்குனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீம் இந்தியா தான் தற்போதைக்கு நம்பர் 1 எபிலிட்டியில் இருக்காங்க. அதாவது 11 வீரர்களும் கேப்டன் மெச்சூரிட்டியில் இருக்காங்க. அதனால தான் மெர்சல் பண்ணுறாங்க. 50 ஓவர் வேர்ல்டு கப்பும் அவங்களுக்கு தாயா. இன்றைக்கே அதை எழுதி திறமையான அனைத்து டீம் கேப்டன்களும் வீரர்களுமே வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் வீரர்கள் குறிப்பாக வாசிம் அக்ரமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இந்திய டீம் மாதிரி நான் வந்துட்டு தற்போது வேறு எந்த டீம்லையும் பார்க்கலையா. அதாவது அவங்க டீமில் தான் சரியான பிளேயர்கள் இருக்காங்க. வேறு எந்த டீம்லையுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் பிளேயர்கள் கலந்துருக்கிறதுனால மற்ற டீம்லாம் டீமாகவே சொல்ல முடியாது. கிரிக்கெட்டுக்கு உயிர் நாடினா அது டீம் இந்தியா தான். அதனால தான் அவங்களுக்கு அந்த ட்ராஃபி போயிருக்கு என்றும் வேறு லெவலில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பெருமை. பாகிஸ்தான் வீரர் வாசிம் அக்ரம் முன்னாள் கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இந்த சூழலில் ஐபிஎல் களம் ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லாங்க. ஐபிஎல் 25 அதாவது மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. முதல் மேட்ச் வந்துட்டு கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி, செம்ம பயங்கரமான மேட்ச். அடுத்து 3வது மேட்ச் தான் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மோதுறாங்க. அது அதை விட பயங்கரமான மேட்ச் நம்ம சென்னை ஆடுகளத்தில் நடைபெற உள்ளதுங்க. அது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஜட்டுக்கு வந்துட்டு புதிய ரோல் கொடுத்துருக்காரு. ஜட்டு இன்னைக்கு வந்துட்டாருங்க. நேற்று துபாயெல்லாம் கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு அதாவது சென்னை வந்து ப்ராக்டிஸ் தொடங்கிட்டாரு. ஒரு 6 வீசினாரு பாருங்க, அவுட் ஆஃபாக இருக்குங்க, வெளியே போய் விழுந்திருக்கு. செம்ம ஃபார்மில் இருக்காரு. ஒன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், அதாவது தோனி வேற லெவல் ஏதோ பிளான் வச்சிருக்காருங்க. ஃபினிஷர் ரோலில் அவர் இறங்க போறாரா, அதாவது அவரே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் இறங்க போறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்டு சிஎஸ்கே டீமில் இப்போ ஃபினிஷர் வேற மாதிரி வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இந்த சூழலில் ஜட்டுவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காருங்க. ஜட்டு வந்துட்டு இப்போ ஸ்லோ டவுன் ஆகிட்டாரு. முன்ன மாதிரியெல்லாம் அதிரடி ஃபினிஷர் கிடையாது. ரைட் லெஃப்ட் அதாவது ஓப்பனிங் காம்போ வந்துட்டு எப்போதுமே நம்ம எம்எஸ் தோனி விரும்பக்கூடியவர். ஓகேவா, இந்த சூழலில் ஜட்டுவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் தொடக்க வீரராக இறக்கி விட போறாருங்க. அதாவது ஓப்பனிங் பேரா இறக்கி விட போறாரு. தற்போது இந்த டேட்டா வந்துட்டு கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அதிகமாக இந்த ப்ராக்டிஸில் ஜட்டு வந்தவுடன் ருத்ராஜும் ஜடேஜாவும் தான் ப்ராக்டிஸ் மேட்சில் பார்த்தீங்கன்னா தொடக்க வீரர் இறங்கி வதம் செஞ்சார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாறுமாறான அடி. சிஎஸ்கே 2 டீமாக பிரிஞ்சு விளையாண்டாங்க. அதில் ஜட்டு வந்துட்டு 63 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க 28 பந்தில். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு வழக்கம் போல தான் ஸ்லோ டவுனில் ப்ளே பண்ணார். 35 பந்தில் 48 ரன்னும் என்னமோ அடிச்சிருந்தாருங்க. அண்டு நமக்கு வந்து டேட்டா என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஜடேஜாவே விரும்பி கேட்டிருக்காரு, நான் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்குறேன்னு. ஏன்னா ஆரம்பத்துலேயும் ஸ்கோர் பண்ணிடுவார். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2-3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஓவர்டன் செம்ம ஃபினிஷர்லாம் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் இருக்காங்க. தலையே ஃபினிஷர் தான். ஓகேவா, பட் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஜட்டுவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் தொடக்க வீரர் இறங்குறாங்க. இது தோனி வந்துட்டு சிந்திச்சு செயல்படாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாருங்க. ஏதோ எதிரணிகளை சம்பவம் பண்ண இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. தலையோட குறி எப்போதுமே தப்பாது. ஜட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, தலை என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்பேன், அவரோட வழி தான் என்னோட வழி, அது பெர்ஃபெக்டாக இருக்கும், அவர் வழியில் நம்ம நடந்தோம்னா டெஃபினட்டாக நம்ம மிகப்பெரிய ட்ராஃபியை வந்துட்டு எட்டி விடலாம் என்றும் நம்ம ஜட்டும் சொல்லியிருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த வருடம் ஐபிஎல்ல ஒரு புதிய ரோலில் ஜட்டு இறங்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க.